வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசியில் அப்டேட் பண்ண புது சிலபஸ் படி நம்ம சேனலில் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது. இப்போ அந்த டெஸ்ட் பேட்சில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும். பெருசாக ஒன்றும் இல்லை, நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாக்கியிருக்கோம். ரிவிஷன் டெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக மேக்ஸ், நம்ம தமிழை தனியாகவும் மேக்ஸ் தனியாகவும் பார்த்துட்டு இருந்தோம். தமிழை 2 வாரமும் மேக்ஸ் 1 வாரமும் பார்த்துட்டு இருந்தோம். இனி என்ன பண்ண போகிறோம்னா தமிழையும் மேக்ஸையும் சேர்த்தே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கான ஷெடியூல் அப்டேட் தான் இந்த வீடியோ. ஷெடியூலை பாருங்கள். நான் ஷெடியூலுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல்லே போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டை முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அழகு 1 இலக்கணத்தில் எழுத்து சொல் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் யூனிட்டை நம்ம முடிச்சிட்டோம். ஒரு சில டாபிக்ஸ்க்கு மட்டும் நம்ம இன்னும் வீடியோ போடல. அதுக்கான வீடியோஸும் ரிவிஷன் டெஸ்ட் அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி அதாவது நேற்றுக்கு டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னிலேருந்து இந்த வார டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். வர ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி சொல்லகராதி அழகு 2 ஒரு யூனிட்டை நம்ம முடிச்சிட்டோம் தமிழில். இப்போ 2வது யூனிட் அழகு 2ல் சொல்லகராதி அப்படின்ற டாபிக் கீழே பார்த்தோன்னா 3 சப் டாபிக் இருக்குது. ஓகேங்களா? 3 சப் டாப்பிக்கை 3 வாரம் பார்க்க போகிறோம். இந்த 3 வாரத்திலும் கூடவே மேக்ஸில் ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிஎம், இந்த தமிழ் கூடவே மேக்ஸுக்கான டெஸ்ட்டையும் பார்க்க போகிறோம். தமிழ் டெஸ்ட் இருந்தோம்ல, அது கூடவே சேர்த்து ஒரு 10 கொஸ்டினோ 15 கொஸ்டினோ நம்ம எல்சிஎம் சார்ந்த கேள்விகளை பார்க்கலாம். ஓகேங்களா? இது முடிஞ்சு இந்த மேக்ஸுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வாரம் பார்த்தோன்னா அழகு 1 சொல்லகராதியில் இருக்கிற ஃபஸ்ட்டு டாப்பிக்கும் எல்சிஎம் சார்ந்த டெஸ்ட்டு வரை ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அதை சார்ந்த வீடியோக்கள் இந்த வாரம் முழுக்க வரும். ஓகேங்களா? அடுத்த வாரத்துக்கு மேக்ஸிலே HCF, ஓகேங்களா, HCF சார்ந்த சொல்லகராதியில் 2வது சப் டாப்பிக்கும் HCFும் நடக்கும். அடுத்ததாக பாருங்கள், அடுத்த வாரம் 26ஆம் தேதி மேக்ஸுக்கும் மேக்ஸில் ரீசனிங் பார்ட்டுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அதுக்காகவும் மேக்ஸில் ரீசனிங்கை அடுத்த டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இது 3 முடிஞ்சதும் முக்கியமாக இந்த 3த்துக்குமான ரிவிஷன் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3 சப் டாபிக் இருக்குது. அந்த 3 சப் டாப்பிக்கை முடித்ததை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2வது யூனிட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சதும் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு அழகு 1 முன்னாடி முடிச்சிருக்கலாம், அழகு 1 இலக்கணம், அதுக்கும் இந்த 2வது யூனிட்டுக்கும் சேர்த்து 2மா சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். பாருங்கள், ரிவிஷன் டெஸ்ட் நம்ம இப்போ அதிகமாக்கியிருக்கோம். ஏன்னா நம்ம டச் விட்டுறக்கூடாது. ஸோ இதுவும் அதுவும் கலந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா புதுசாக இப்போது ரிவிஷனாக மேக்ஸ்லேயும் எல்லா டாப்பிக்கும் நம்ம அந்த 2 டெஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு 5 டெஸ்ட்டு 6 டெஸ்ட் இருந்திருக்கும். அந்த 6 டெஸ்ட்டில் என்ன படித்தோமோ அது மொத்தத்தையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த 9ஆம் தேதி 2ஆம் மாதம், ஓகேங்களா, ஃபெப்ரவரி 9ஆம் தேதி இதுக்கான 2 யூனிட்டுக்கான டெஸ்ட் இருக்கும்போது இப்படி படிக்கிறதால என்ன ஆகுனா நமக்கு ரிவிஷன் ஆகிட்டே இருக்கும். எந்த டாப்பிக்லையும் நம்ம டச் விட்டு போகாது. ஓகேங்களா? அடுத்ததாக 3வது டாபிக் அழகு 3 3வது யூனிட். இது கூட என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன். இதுக்கான பிடிஎஃபை நான் நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஒரு பிரிண்ட் அவுட் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் 23ஆம் தேதி மேக்ஸ் இந்த 2வது டாபிக், இந்த எழுதும் திறனில் ஃபஸ்ட்டு டாபிக் கூட விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அடுத்ததாக 2வது சப் டாபிக் கூட மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் நேரம் மற்றும் வேலை சார்ந்த சம்ஸ்களை பார்க்க போகிறோம். இது முடிஞ்சதும் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா ஒரு டாபிக் முடிஞ்சதும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2-3 யூனிட் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு இப்படி படிக்கிறதால நல்லா ரிவிஷன் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், அழகு 4 எடுத்துக்கிட்டோம்னா வெறும் கலை சொற்கள் மட்டும்தான் இருக்குது. இதை கொஞ்சம் ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் இது ஒரு வாரத்துக்கு இதுவே போதும். அடுத்ததாக இது கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்க போகிறோம். அடுத்ததாக வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் யூனிட் 5, இது கூட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியை பார்க்க போகிறோம். இது முடிஞ்சதும் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு முன்னாடி 1-2க்கு நம்ம ரிவிஷன் டெஸ்ட் எழுதியிருப்போம். அழகு 1-2க்கு இப்போ அழகு 3-4-5 அழகு 3-4-5க்கான ரிவிஷன் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். இது கூடவே சேர்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி, இது 2த்துக்குமான மேக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த 2க்கான ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த 3 யூனிட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். இது முடிஞ்சதும் பாருங்கள், இது முடிஞ்சதும் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன படிச்சிருக்கோமோ தமிழில் 5 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த 5 யூனிட்டை சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அதுக்கடுத்து தான் மேக்ஸ், இதுவெல்லாம் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோமோ எல்லா டாப்பிக்குமான டெஸ்ட்டு 30ஆம் தேதி 3ஆம் மாதம், ஓகேங்களா, மார்ச் 30ஆம் தேதி இதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்க போகுது. ஆக மொத்தத்தில் நம்ம எதையும் விட போகிறதில்ல, ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த யூனிட்டை விடாமல் திரும்ப 2 வாரம் கழிச்சு திரும்ப அந்த யூனிட்டை படிக்க போகிறோம். இப்படி படிக்கிறதால நம்மளால் எல்லா டாப்பிக்லையும் டச்சில் இருந்துகிட்டே இருப்போம். ஓகேங்களா? திரும்பவும் 6வது யூனிட், அது கூட ஏரியா பரப்ப பார்க்க போகிறோம். இந்த 6வது யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு டாபிக் தான், ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்ததான் 7வது இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதுதான் கொஞ்சம் பெரிய டாபிக். இதை ஒரு வாரம், அடுத்ததாக 2, 3 வாரம், இதுக்கு மட்டுமே 3 வாரம் ஆகுது. இதை முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா 6, 7 நம்ம 5 பேர்லாம் ஆல்ரெடி ஃபுல் டெஸ்ட் ஒன்று எழுதியிருப்போம். அந்த ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 6, 7க்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு. இது முடிஞ்சதும் என்ன பண்ண போகிறோன்னா ஏரியா வால்யூம், ஓகேங்களா, பரப்பு கொள்ளளவு, இதுக்கும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் போது இதுக்கப்புறமா அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம்னா தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ படிக்கிறதுக்கு
இவ்வளோ படிக்கிறோம், அதை இன்னும் நம்ம எஃபெக்டிவாக மாற்றணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து தான் ஆகணும். நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம், அது இல்லாமல் தனியாக ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்படி படிக்கிறதால நமக்கு இன்னும் நல்லா ரிவிஷன் ஆகும், எக்ஸாமில் கொஸ்டினை அப்ரோச் பண்ணுற விதமும் மாறும். ஓகேங்களா, இங்கேயே நம்ம அந்த மெத்தடில் இருக்கிற கொஸ்டினை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸாமில் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாகவும் வித்தியாசமாகவும் தெரியாது. ஓகேங்களா, அதனால தான் ஒரு வாரம் ஃபுல்லாக தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ரீசனிங்கும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக தமிழ் ஃபுல் டெஸ்ட். அடுத்த வாரம் தமிழ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாத்தையும் வச்சு மொத்த யூனிட்டுக்கு சேர்த்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும்போது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேக்ஸுக்கான ஃபுல் டெஸ்ட் இருக்கும்போது. ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள் 3 ரிவிஷன் டெஸ்ட், 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், தமிழ் மேக்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரு 3 டெஸ்ட் இருக்க போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் நம்ம முக்கியமாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம்னா ரிவிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா ரிவிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரிவிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேக்ஸுக்கு தனியாக ஒரு வாரத்தை ஒதுக்காமல் தமிழ் கூடவே சேர்த்து நம்ம மேக்ஸை படிக்க போகிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வீடியோ. உங்களுக்கு இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான், யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேர்வோட முக்கிய நோக்கமே என்னென்னா, கஷ்டப்படுற ஃபீஸ் பே பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டை பே பண்ணி ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்க முடியாத திறமை இருக்கிற நிறைய பேரால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் போகிறதுக்கு முக்கிய காரணமே ப்ராக்டிஸ் இல்லாத தான். அந்த ப்ராக்டிஸை நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அது கூடவே வீடியோஸும் போட்டுட்ருக்கோம், கைடன்ஸும் கொடுக்குறோம், கிளாஸும் எடுக்கிறோம், டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்களும் கிளியர் பண்ணுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க, இதை சொல்ல வந்துட்டேன். ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில், ஜனவரி எண்டு அல்லது ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் நம்ம இதுக்கும் ஜிஎஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் ஏதாவது இந்த கீழே சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.